வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஒரு விஷயத்த சொல்கிறேன். அது சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த சொல்கிறேன். உங்களுக்கு பிடிச்ச சாப்பாடு சாப்பிட்னா கைக்குத்தல் அரிசி, ஜீரக சம்பா, அதுக்கப்புறம் ஃப்ரைட் ரைஸ் அரிசி எல்லாத்துலேயும் 1 கிலோ வாங்கி ட்ரை பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்யணுங்கிற இன்ஸ்ட்ரக்ஷனு யார்கிட்ட புக்கு வாங்கி கூட செஞ்சு பாருங்கள், ஈஸியாக இருக்கும். சூப் எப்படி செய்யணுங்கிற இன்ஸ்ட்ரக்ஷனும் வாங்கி செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். பிகாம் முடிச்சுட்டு எம்காம் முடிக்கணும்னு நினைக்கிறேன், இல்லை அதுக்கப்புறம் வேறு படிக்கணும் ஆசைப்படுறேன். பிகாம் முடிச்சுட்டு சிஏ படிக்கலாம், சரியா? அதை விட்டால் எம்காமில் வேறு ஒரு குரூப் இருக்குது, அதையும் படிக்கலாம், சரியா? அதுக்கப்புறம் என்னென்னா, கலர் பென்சில் தெரியுமாங்க? நார்மலாக இப்போ வரைகிறீங்களே அந்த கலர் பென்சிலில் 3 வகையான கலர் பென்சில் எனக்கு தெரிஞ்ச கலர் பென்சில் இருக்குது. ஃபஸ்ட்டு நார்மல் 12 கலர் பென்சில், அதுக்கப்புறம் 24 கலர் உள்ள கலர் பென்சில், அப்புறம் 36 கலர் உள்ள கலர் பென்சில், அதுக்கப்புறம் 100 கலர் உள்ள கலர் பென்சில் இருக்குது. என்னென்ன கம்பெனி நான் சொல்கிறேன். அப்சராவில் 24 கலர் இருக்குது, ஆனால் ஃபேப்ரிக் கேஸில் 36 இருக்குது, அதுக்கு மேலேயும் இருக்குது. வாங்க யூஸ் பண்ண. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் சொல்கிறேன். டயக்ராம் வரையணுமா, அதாவது 10th 12th ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஹார்ட்டு, பூவு, கிட்னி, பிரெயின் இதெல்லாம் வரைய லாஸ்ட் எக்ஸாம்பிள் வரையணும்னா எந்த பென்சில் யூஸ் பண்ணணும் நான் சொல்கிறேன். ஒன்று ஹெச்டி பென்சில் யூஸ் பண்ணுங்கள், இல்லாட்டி நார்மல் ஹெச்பி பென்சில் யூஸ் பண்ணுங்கள், சரியா? இல்லைனா 1பிலேருந்து 10பி வரைக்கும் இல்லை ஏதோ ஒரு பென்சிலை யூஸ் பண்ணுங்கள், 2 3 பென்சில் சேர்த்து யூஸ் பண்ணுங்கள், சரியா? அதே மாதிரி 1பிலேருந்து 10பி வரைக்கும் உள்ள பென்சிலை ட்ராயிங் யூஸ் பண்ணலாம், பெயிண்டிங் யூஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வரைஞ்சிட்டு அப்புறம் பெயிண்டிங்கை கூட யூஸ் பண்ணலாம். பெயிண்டிங் என்னென்ன பெயிண்ட் இருக்குன்னு சொல்லுங்கள். கேமலினில் 16 வகையான 16 தெரில, அதுக்கு மேலே உள்ள பெயிண்டிங் உள்ள பெயிண்ட் வைக்கிற பாக்ஸும் இருக்குது கேமலினில், சரியா? வேறு கம்பெனி இருக்கான்னு தெரியல. அதை விட்டால் உங்களுக்கு பிடிச்ச ட்ராயிங் என்ன வேணால் வரைங்க, ஆனால் விற்றுருங்க, ஏகப்பட்ட ரேட்டு போகும். ஒரே நாளில் வரைய முடியலையா, ஒரு 10-20 நாள் டைம் எடுத்து வரைங்க, ஈஸியாக வரைஞ்சி முடிச்சிடலாம், சரியா? அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்ச விஷயம் என்ன நான் சொல்கிறேன். எக்ஸாம் எழுத போகும்போது மேக்ஸிமம் டிவி பார்க்காதீங்க, சரியா? நைட்டு படுக்கும்போது டிவி பார்க்க கால் பண்ணுவோம். வாரத்துக்கு ஒரு நாள் மட்டும் டிவி பாருங்கள், சரியா? சுமார் 1/2 மணி நேரம் 1 மணி நேரத்துக்குலாம் பார்க்க வேண்டாம், சரியா? நல்லா படிக்கிற ஆளாக இருந்தால், சரியா? அதுக்கப்புறம் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி பல்லை துலக்கிட்டு மூஞ்சி ஃபேஸ் வாஷ் கழுவிட்டு போடுங்க, அப்போ தான் நல்லா தூங்கும். தூக்கம் வரலைன்னா சுடுதண்ணியில் குளிச்சுட்டு போடுங்க, அப்போ தான் தூக்கம் வரும், சரியா? தேங்க்யூ காட்.